வணக்கம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல மத்திய அரசு கிட்ட இருந்து 12,000 வரப்போகுதுன்னு ஒரு செய்தி ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. இது உண்மையா? யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்கும்? இத பத்தின முழு விவரங்களையும் நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு இன்னைக்கு நாம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். 12,000 ரூபாய். இப்போ இருக்கிற சூழ்நிலையில இது நிறைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா? ஆனா இந்த உதவி நிஜமாவே கிடைக்க போகுதா? அப்படி கிடைச்சா யாரு அந்த அதிர்ஷ்டசாலிகள்? அதைத்தான் நாம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதுதான் இப்போ எல்லார மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி. இந்த 12,000 ரூபாய் யாருக்கு? ஏன்னா இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது அதுக்கு நம்ம தகுதியானவரான தெரிஞ்சுக்கிறது தான முதல் வேலை. வாங்க, இதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான கண்டிஷன் என்னன்னு இப்ப பாத்திரலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த 12,000 ரூபாய் உதவித்தொகை குடும்ப தலைவிகளை மையமா வச்சு கொடுக்கப்படலாம்னு சொல்லப்படுது. அதுவும் இது நேரடியா நம்ம ரேஷன் கார்டுகளோட இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த உதவித்தொகையை நீங்க வாங்க முடியுமா முடியாதான்னு முடிவு பண்றதுல முதல் விஷயம் உங்க கையில இருக்கிற ரேஷன் கார்டு தான்னு சொல்லப்படுது. ஆமாங்க, உங்க ரேஷன் கார்டு என்ன வகைங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு பணம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா பாருங்க. உங்க ரேஷன் கார்டை கையில எடுத்து அதுல என்ன கோட் இருக்குன்னு செக் பண்ணுங்க. அதுல PHHAY அப்படின்னு இருந்தா நீங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம், உங்களுக்கு 35 கிலோ இலவச அரிசி கிடைக்கும். அதனால உங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததா PHH மற்றும் NPHH கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்குன்னு தகவல் சொல்லுது. இப்போ NPHS அதாவது சர்க்கரை அட்டை, அப்புறம் NPHNC அதாவது அரசு ஊழியர்களான அட்டை வச்சிருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மினாலும் எலெக்ஷன் டைம் வரதால இவங்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சு அடிபடுது. ஆக சுருக்கமா சொல்லணும்னா, உங்க ரேஷன் கார்டு ஒரு முன்னுரிமை கார்டா இருந்தா இந்த உதவித்தொகைக்கு தகுதியானவங்க பட்டியல்ல முதல் இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, ரேஷன் கார்டு மட்டும் இருந்தா போதுமா? அது முதல் ஸ்டெப் தான். ஆனா அது மட்டுமே போதாதுன்னு தான் சொல்லப்படுது. ரெண்டாவதா நீங்க பூர்த்தி செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான கண்டிஷனும் இருக்கு. அது என்னன்னா, நீங்க ஏற்கனவே மத்திய அரசோட சில நலத்திட்டங்கள்ல ஒரு பயனாளியா இருக்கணும். இந்த 3 திட்டங்களை பாருங்க. PM கிசான், உஜ்வாலா கேஸ் மானியம், இல்லன்னா உரமானிய திட்டம். இந்த 3ல ஏதாவது ஒண்ணுல நீங்க பயனாளியா இருந்தா கூட போதும், நீங்க தகுதியானவங்க தான்னு தகவல் சொல்லுது. முதல்ல PM கிசான் திட்டம். இது விவசாயிகளுக்கானதுன்னு நமக்கு தெரியும். வருஷத்துக்கு 6,000 ரூபாய் இதுல கிடைக்கும். இதுல நீங்க இருந்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க EKYC-யை நீங்க முடிச்சிருக்கணும். இத பண்ணலன்னா பணம் வராதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது உஜ்வாலா யோஜனா. இது நம்ம வீடுகள்ல இருக்கிற பெண்களுக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் மற்றும் மானியம் கொடுக்கிற திட்டம். இதுல பயனடைகிறவரா இருந்தா உங்க கேஸ் கனெக்ஷனோட ஆதார் நம்பரை கண்டிப்பா இணைச்சிருக்கணும். மூணாவதா உர மானிய திட்டம். நீங்க ஒரு விவசாயியா இருந்து கூட்டுறவு சங்கத்திலயோ இல்ல கடைகள்லயோ உங்க கைரேகையை வச்சு POS மிஷின் மூலியமா மானிய விலையில உரம் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த லிஸ்ட்ல வந்துடுவீங்க. சரி, இப்ப தகுதிகள்லாம் என்னன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை இதுக்கு அப்ளை பண்ண சொன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கையில ரெடியா வச்சுக்கணும்னு இப்ப பார்க்கலாம். ஒருவேளை அப்ளிகேஷன் கேட்கும்போது சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை நம்ம கையில ரெடியா வச்சிருக்கணும். பொதுவா இந்த மாதிரி திட்டங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் பேங்க் பாஸ்புக் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு விவசாயியா இருந்தா உங்க நிலத்தோட பட்டா, சிட்டா மாதிரி டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படலாம். அதனால இது எல்லாத்தையும் இப்பவே ஒரு காப்பி எடுத்து ரெடியா வச்சுக்கிறது கடைசி நேர டென்ஷனை குறைக்கும். இப்போ எல்லாரும் மனசுல இருக்கிற அடுத்த கேள்வி, சரிப்பா இதெல்லாம் ஓகே, பணம் எப்போ வரும் என்பதுதான். ஆனா இப்போ நாம பார்க்க போற தகவல் முழுக்க முழுக்க நமக்கு கிடைச்ச ஒரு ஊகம்தான். இத மனசுல வச்சுக்கோங்க. அந்த தகவல் படி நம்ம பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ, அதாவது பிப்ரவரி இல்லனா மார்ச் மாசத்துல இத பத்தின ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த அறிவிப்பு வந்ததும் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு ஒரு வழிமுறையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது மார்ச் கடைசி இல்லனா ஏப்ரல் மாசத்துல இந்த 12,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா கிரெடிட் ஆகலாம். ஏன் கரெக்டா இந்த டைம்ல இந்த திட்டம் வருது? நமக்கு கிடைச்ச தகவல்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வரப்போற தேர்தலை மனசுல வச்சு வாக்காளர்களை கவரக்கூடிய ஒரு அரசியல் உத்தியா இருக்கலாம்னு சொல்லப்படுது. இது எங்க கருத்து இல்ல, அந்த தகவல்ல இருந்த ஒரு அனாலிசிஸ். ஆக இது வரைக்கும் நாம பார்த்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு இந்த பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இதுக்கு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த அறிவிப்பு வந்தா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மத்த திட்டங்களை பத்தியும் தெளிவான தகவல்களுக்கு எங்களோட இணைஞ்சிருங்க.